வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரங்க மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்குரிய ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். துலாம் ராசிக்காரங்க அன்பானவங்க, அறிவானவங்க, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பாங்க. யோசித்து இந்த செயலை செய்வாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து அந்த செயல் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். துலாம் ராசிக்காரங்க 100% பேர் சிறு வயதிலே அரசு துறையில் கண்டிப்பாக ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிறு வயதிலே உயர் பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதாயம் இருக்குது. துலாம் ராசிக்காரங்க பணம் அதிகமாக சிறு வயதிலே சம்பாதிச்சிருவாங்க. ஆனால் அதை வந்து சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான். பணத்தை மட்டும் சேமித்து ஒரு சிறப்பான இதில் முதலீடு பண்ணாங்கன்னா துலாம் ராசிக்காரங்க மிகவும் பெரிய டாப்புக்கு போயிடுவாங்க. துலாம் ராசிக்காரங்க சிறு வயதிலேருந்தே பொன் பொருள் சேர்க்கையோடு தான் இருப்பாங்க. அவங்க சாகிற வரையுமே பொன் பொருள் சேர்க்கை அவங்க விட்டாலும் அவங்கள வந்து விடாது. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே அரசு பதவியில் உயர் பதவியில் இருப்பாங்க. அதனாலேயே துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தான் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க. யாருக்குமே எளிதில் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவங்க, ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தாங்கிட்ட வந்து இல்லைனாலும் ஒருத்தவங்க வந்து தான்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க, தான்கிட்ட இல்லைனாலும் அது எப்படியாவது அவங்களுக்கு வந்து அந்த உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராசிக்காரருக்கு இதுவரையே ஒரு நல்ல பலனே இல்லை. எல்லாமே கெடுபலனாக தான் இருந்திருக்கு. ஒரு வேலைக்கு போகிற இடத்துல நிம்மதி இல்லை, வேலை தான் முடிச்சது வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வேணாம் வேற எங்கடா போய்வோம்னு சொன்னால் அங்கேயும் நிம்மதி இல்லாத நிலைமை தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களோட பொன் பொருள் சேர்க்கை எல்லாத்தையுமே இந்த 2 காலத்தில் வந்து இழந்திருப்பாங்க. தன்னோட சம்பளம் வந்திருக்காது, பென்ஷன் பணம் வந்திருக்காது, கடன் கொடுத்துருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க. இந்த மாதிரி பல சிக்கலில் மாட்டி மனக்குழப்பங்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். நம்ம இருக்கிறதா இல்லை என்ன தான் செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டே இருப்பாங்க. எதுக்கு யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் ஏதாவது போட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க இந்த 2 வருஷத்தில். ஏன்னா அவங்களுக்கு வந்து சனி வந்து படாத பாடுபட்டுருக்கு. சனி மட்டும் இல்லாமல் அனைத்து கிரகங்களுமே உங்களை வந்து கொஞ்சம் துன்புறுத்தினே சொன்னது மாதிரியே சனி பகவான் படாத பாடுபடுத்திருப்பார் துலாம் ராசிக்காரர்களை. மனக்குழப்பம், நிம்மதியில்லாத நிலைமை, இதனாலே உடம்பு சரியில்லாமல் போகுது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த 15 நாட்கள் அது எல்லாத்துலேருந்துமே ஒரு தீர்வு காணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலைமை இருக்காது, குரு பகவான் வக்கரமாகிறாரு, சூரியன், செவ்வாய், புதன் அப்படிங்கிற அனைத்து கிரகமே உங்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த 15 நாட்கள் மிக பெரிய ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லி துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் தொட்டது எல்லாமே துவங்கணும். ஒரு புது தொழில் தொடங்குறீங்களா, அமோகமாக போகும். ஒரு புது வேலைக்கு போகிறீங்களா, நல்லா போகும். வேலையில் இருக்க டென்ஷன் எல்லாமே குறைஞ்சி மனசு வந்து நிம்மதியாகுங்க. மனசு நிம்மதியாச்சுன்னா உடம்பு வந்து சரியாகும். வீட்டில் பல பிரச்சனை இருந்திருக்கும், அந்த பிரச்சனைலாம் தீர்வோம். மாணவர்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை, எல்லாமே மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி படிக்க முடியாத நிலைமை வந்து மாணவர்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே பூர்த்தியாகி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 15 நாட்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அது எல்லாம் அனைத்துமே உங்களை தேடி வரும். தேடி வந்து நான் இத்தனை நாள் எங்கே போனேன்னு எனக்கே தெரியல, இந்தாங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய காசுன்னு வந்து அவங்க வந்து உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்குது. ஆனால் வண்டி வாகனத்தை செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா வண்டி வாகனத்தை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. வண்டி வாகனத்தை செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் செல்லுங்க. ஹெல்மெட் வந்து அணிஞ்சிட்டு போக, இரவு நேர பயணத்தை வந்து தடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ஒரு சில செஞ்ச விஷயங்களை தவிர ஒரு சில இதை தவிர மற்ற அனைத்துமே சூப்பராக இருக்குது. மைண்டே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். எங்கே போனாலும் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த 2.5 வருஷ காலத்தில் இருந்ததை தவிர இந்த 15 நாட்கள் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கே தெரியும். இந்த மாற்றம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். உங்கள் உடம்புல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களே பாருங்கள். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கு, உங்கள் வேலை நல்லாயிருக்கு, உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அதெல்லாம் விலகுது. குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து தெளிவு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக குழப்பத்திலேயே பல சப்ஜெக்டில் இதனாலே ஃபெயிலாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த வழியில் போகிறேன்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். பல நன்மைகள் நடக்கக்கூடிய இந்த 15 நாட்கள் வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. துலாம் ராசிக்காரர் இந்த 15 நாட்கள் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசிக்காரருக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார்